புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி இளம் பெண்ணிடம் ரூபாய் 9,22,000 மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் துர்காதேவியை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசி பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அவரும் பல்வேறு பரிவர்த்தனைகளாக ரூபாய் 9,22,000 முதலீடு செய்து ஏமாந்தார். வானரப்பேட்டையை சேர்ந்த செலஸ்டின் ராஜ் ரூபாய் 7,000 குண்டுபாளையத்தை சேர்ந்த ஸ்ருதி ரூபாய் 60,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளனர். லாஸ்பேட்டையை சேர்ந்த ராகுல் ரூபாய் 10,000, அண்ணா நகரை சேர்ந்த அஜய் பாலாஜி ரூபாய் 12,000 உட்பட மொத்தம் 5 பேரிடம் ரூபாய் 10,29,000 மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் 17 வயது மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்புணர்வு செய்த பேருந்து நடத்துனருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் கீழ்படி பகுதியைச் சேர்ந்தவர் பாபு தனியார் பேருந்தில் நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமாக 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு புதுச்சேரியை சேர்ந்த 17 வயது மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார். இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர்கள் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இப்புகாரின் பேரில் அரியாங்குப்பம் காவல்துறையினர் பாபுவை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று விசாரணைக்கு வந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி நடத்துனர் பாபுவிற்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 4,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு புதுவை அரசு ரூபாய் 4 லட்சம் வழங்க உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கு பதிவு செய்த 15 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் 10 மாதத்தில் தண்டனை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் காங்கிரஸ் பிரமுகரை கடத்தி துப்பாக்கி முனையில் மிரட்டி நகை பணம் பறித்ததாக 10 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் வினோ. காங்கிரஸ் பிரமுகரான இவரை சென்னையைச் சேர்ந்த வருண்குமார் உள்ளிட்டோர் கடந்த 15ஆம் தேதி தொடர்பு கொண்டு புதுச்சேரி நகரில் குறிப்பிட்ட இடத்திற்கு வரவழைத்து காரில் கடத்தியதாக கூறப்படுகிறது. அரியாங்குப்பத்தில் ஒரு வீட்டில் அடைத்து வைத்து கார்த்திக் வினோவை துன்புறுத்திய கும்பல் துப்பாக்கி முனையில் அவரிடம் இருந்த 1.5 சவரன் நகை மற்றும் ரூபாய் 10,000 ரொக்கம் ஆகியவற்றை பறித்ததுடன் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 89,000 எடுத்துக் கொண்டுள்ளனர். மேலும் அவரை தாக்கி ரூபாய் 10 லட்சம் கடன் பெற்றதாக பத்திரங்களில் கையொப்பம் வாங்கிக் கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து கார்த்திக் அளித்த புகாரின் பேரில் வருண்குமார், ஜோஷ்வா, ஜெரால்ட், ஆனந்த் பாபு, நடராஜன், கண்ணன், சுரேஷ் மற்றும் அடையாளம் தெரியாத 5 பேர் உட்பட 10 பேர் மீது கடத்தல், தாக்குதல், துப்பாக்கி முனையில் மிரட்டல் என 12 பிரிவுகளின் கீழ் அரியாங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ஹோட்டலில் உணவு ஆர்டருக்கு தவறுதலாக கூடுதல் பணம் அனுப்பிவிட்டதாக கூறி நூதன முறையில் பணம் மோசடி செய்யும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. முதலியார்பேட்டையைச் சேர்ந்த ஹரிபிரசாத் மரப்பாலம் சந்திப்பு அருகே ரெஸ்டாரண்ட் நடத்தி வருகிறார். இவரை தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் ஒருவர் ரூபாய் 650க்கு உணவு ஆர்டர் கொடுத்ததாகவும் ஆனால் தவறுதலாக ரூபாய் 6,050 அனுப்பிவிட்டதாக கூறினார். பணம் அனுப்பியது போல் குறுஞ்செய்தி அனுப்பி தன்னுடைய மீதி பணத்தை திருப்பி செலுத்துமாறு கூறினர். அதை நம்பி ஹரிபிரசாத் ரூபாய் 5,400 பணத்தை மர்ம நபரின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைத்தார். விசாரணையில் மர்ம நபர் ஏமாற்றியது தெரிய வந்தது. இதுபோல் ஹோட்டல் உரிமையாளர்கள் குணசேகர் ரூபாய் 11,000 ஏமாந்துள்ளார். இதேபோல் உருளையன்பேட்டையைச் சேர்ந்த வினோத் ஆன்லைன் மூலம் பெண் தேடி ரூபாய் 40,000, காரைக்காலைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் ஆன்லைன் மூலம் கடன் பெற ரூபாய் 28,000 அனுப்பி ஏமாற்றப்பட்டுள்ளார். சாரம் சக்தி நகரைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் குறுஞ்செய்தியில் வந்த லிங்கை கிளிக் செய்ததில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 25,000 திருடப்பட்டது.
மேற்கூறிய 6 பேரிடம் சைபர் கிரைம் மோசடி கும்பல் ரூபாய் 1,09,000 பணத்தை திருடி உள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் வேலை செய்த வீட்டில் 5 சவரன் தங்க நகையினை திருடிய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி லட்சுமி நகர் 3வது தெருவில் வசிப்பவர் முத்துக்குமார். இவர் தனது வீட்டில் வைத்திருந்த 5 சவரன் தங்க நகையினை காணவில்லை என கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஆய்வாளர் பாலமுருகன், துணை ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் முத்துக்குமார் வீட்டில் பணிபுரிந்த காரைக்காலைச் சேர்ந்த கமலேஷ் திருடியது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து கமலேஷை கைது செய்து காவல்துறையினர் அவரிடம் இருந்து நகையினை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை உலுக்கிய 9 வயது சிறுமி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 2 குற்றவாளிகளிடம் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமி மார்ச் 2ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டார். புதுச்சேரியை உலுக்கிய சிறுமி கொலை தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரை கைது செய்தனர். இவ்வழக்கில் புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 3ஆம் தேதி 83 சாட்சிகள் வாக்குமூலத்துடன் ஆவணங்களுடன் 600 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இவ்வழக்கின் குற்றவாளிகளான விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரிடமும் குற்றப்பத்திரிகை நகலை நீதிமன்ற ஊழியர்கள் நேற்று முன்தினம் வழங்கினர். இதனையடுத்து இவ்வழக்கின் விசாரணை வருகின்ற 5 அல்லது 6ஆம் தேதிகளில் புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் மது போதையில் வாலிபர் ஒருவர் சட்டப்பேரவை அருகே உள்ள டீ கடை முன்பு கண் பார்வையற்ற நபரிடம் பணம் பறிக்க முயன்றபோது தட்டி கேட்ட டீ கடைக்காரரை கத்தியால் குத்தியதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் கடந்த 40 ஆண்டுகளாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் தங்கி சட்டப்பேரவை அருகே டீ கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் காலை 11 மணியளவில் மது போதையில் கடைக்கு வந்த வாலிபர் ஒருவர் அங்கு அமர்ந்திருந்த கண் பார்வையற்ற நபரின் சட்டை பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்க முயன்றுள்ளார். இதனை பார்த்த கடை உரிமையாளர் பிரபாகரன் அந்த வாலிபரை தட்டி கேட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து இருவருக்கும் வாக்குவாதம் முற்றவே ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் தான் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியை கொண்டு பிரபாகரன் கழுத்தை அறுத்துள்ளார். பின்னர் அங்கு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது அவ்வழியாக வந்த பெரிய கடை காவலர்கள் ரகளையில் ஈடுபட்ட வாலிபரை பிடிக்க முயன்றபோது அவர் போதையில் தரையில் புரண்டு காவல்துறையினருடன் செல்ல மறுத்தார். பின்னர் காவல்துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து அந்த வாலிபரிடம் நடத்திய விசாரணையில் அவர் பெயர் குரு என்றும் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பிளாட்பார்ம்களில் தங்கி தினமும் மது அருந்தி கொண்டு சுற்றி வருவதும் தெரிய வந்தது. இதை அடுத்து பிரபாகரன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே இருசக்கர வாகனத்தில் காவல்துறையினருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு எஸ்கேப் ஆன ஹெல்மெட் அணிந்த இளைஞர்களின் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அருகே உள்ள அனுமந்தை பகுதியில் மரக்காணம் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி இருசக்கர வாகனத்தில் 2 இளைஞர்கள் ஹெல்மெட் அணிந்து கொண்டு வேகமாக வந்தனர். காவல்துறையினரை கண்டவுடன் சிறிது தூரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு காவல்துறையினருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு அவர்களுக்கு எதிர்ப்புறமாக இருந்த வயல்வெளிக்குள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதிவேகமாக பறந்து சென்றனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை பிடிக்க முயற்சித்து ஏமாற்றமடைந்தனர். இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மது போதை வஸ்து பொருட்கள் எடுத்து சென்றதன் காரணமாக காவல்துறையினருக்கு ஆட்டம் காட்டி விட்டு சென்றார்களோ என கேள்வி எழுந்துள்ளது. விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கொள்ளையர்களை விழுப்புரம் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 6.5 லட்சம் மதிப்புள்ள நகை மற்றும் பணம் பொருட்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் நகர பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக நடந்து செல்லும் பெண்களிடம் நகை பறிப்பு, வங்கிகளில் இருந்து பணம் எடுத்துக்கொண்டு வெளியே வருகின்றவர்களின் கவனத்தை திசை திருப்பி பணத்தை பறித்து செல்வது போன்ற குற்ற செயல்கள் நடைபெற்று வந்தன. இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை பிடிக்க மாவட்ட எஸ்பி தீபக் சிவாஜ்
உத்தரவின் பேரில் விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் மேற்பார்வையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர், மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆனந்தராஜன், பாண்டியன் மற்றும் காவல்துறையினர் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை காவல்துறையினர் கடந்த சில நாட்களாக விழுப்புரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நேற்று விழுப்புரம் சென்னை நெடுஞ்சாலையில் தனிப்படை காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர்கள் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை செய்ததில் 3 பேரும் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவை சேர்ந்த சதாப், இர்பான், புதுடெல்லி ராஜீவ் நகரைச் சேர்ந்த அலாவுதீன் என விசாரணையில் தெரியவந்தது. இவர்கள் 3 பேரும் கடந்த 3/8/2023 அன்று விழுப்புரம் 4 முனை சந்திப்பு அருகில் உள்ள டீ கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த விக்கிரவாண்டி ஆசூரைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரிடம் இருசக்கர வாகன பெட்டியை திறந்து அதிலிருந்த 2,15,000 கொள்ளையடித்ததும் கடந்த 6/4/2024 அன்று மாலை விழுப்புரம் பாப்பான்குளம் சிவன் கோவில் அருகே நடந்து சென்ற விழுப்புரம் சென்னை மெயின் ரோடு ஆர்பி நகர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மனைவி கீதா கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் சங்கிலியினை பறித்துச் சென்றதும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் காமராஜர் வீதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து அங்கிருந்த ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி 13 சவரன் நகையினை அபே செய்திருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சதாப், இர்பான், அலாவுதீன் என்கின்ற அலி ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த 10 சவரன் நகைகள் மற்றும் 1,40,000 ரொக்க பணம், 3 செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இவற்றின் மொத்த மதிப்பு 6.5 லட்சம் ஆகும். பின்னர் கைதான 3 பேரையும் காவல்துறையினர் விழுப்புரம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது தமிழகத்தில் கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வழிப்பறி, கொள்ளை வழக்குகளும் மற்றும் விஜயவாடா, குண்டூர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிப்பறி, கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வட மாநில கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.